வாங்க இன்றைக்கி என்ன சமையல் நான் எப்படி சமைச்சேன்றதை vlogல பார்க்கலாம். வெல்கம் டு மஹீஸ் லைஃப் ஸ்டைல். நம்ம சின்ன வயசில் ஊருக்கு போனாலே நம்ம பாட்டி என்ன செய்வாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே ஆடை வெட்டு கோழியை வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஆடு கோழிலாம் ஒரு ஆடை ஃபுல்லாக, ஏன்னா எங்கள் வீட்டில் கும்பல் ஜாஸ்தி, அதனால் ஒரு ஆடு ஒரு கோழிலாம் வெட்டிடுவாங்க. காலையில் மட்டன் குழம்புக்கு இட்லிக்கும், மதியானம் மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, ஃபிஷ்ஷு, எறான்றது எல்லாத்துக்கும் அடிப்படையாக ஒரே ஒரு கிரேவி மட்டும் ரெடி பண்ணிடுவாங்கங்க. அந்த கிரேவியை வச்சு எல்லா குழம்பையும் வச்சுடுவாங்க. அவ்வளோ சூப்பராக வைப்பாங்க. ஆனால் எனக்கு அந்த டேஸ்ட் அந்த அளவுக்கு வராது. ஆனால் அவங்க செஞ்ச போல் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த கிரேவி பிடிச்சிருந்ததுன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா எப்படி செய்யலான்றதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பெருஞ்சீரகம், அப்புறம் நம்மளுடைய கொத்தமல்லி, மிளகு, ஜீரகம், இது எல்லாமே ஃபஸ்ட்டு சேர்த்துக்கணும். நல்லா வதக்கணும். எல்லாத்தையும் சிறிதளவு 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் அதுக்கு உங்களுக்கு எப்படி காரம் தோதோ அதே போல் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சிறிதளவாக சேர்த்துக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிளகாய்த்தூள், இந்த மிளகாய்த்தூள், சில்லி பவுடர், வெறும் மிளகாய்த்தூள் அதை கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி ஆற வச்சு அரைச்சிக்கோங்க. இதுதான் பேஸ்மெண்ட். இந்த பேஸ்மெண்ட் அரைச்சிட்டா கறி குழம்பு எல்லா குழம்புக்குமே இந்த பேஸ்மெண்ட்டு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் மீன் குழம்புக்கும் நண்டு குழம்புக்குமா இந்த பேஸ்மெண்ட்டை சேர்க்க போகிறேன். இப்போ அதை அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வெங்காயம், தக்காளி அது நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்மெண்ட் இருக்குது இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கின பிறகு நம்ம நல்லா அலசி, நண்டு நல்லா அலசி வச்சுக்கோங்க. அலசி ஒன்றா சேருங்க. சேர்த்த பிறகு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 15லேருந்து 20 நிமிஷம், ஏன்னா என்கிட்ட இருக்க நண்டு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கான நண்டுன்றதுனால கொஞ்சம் நேரம் நல்லா வேக விட்ட ஒரு 15-20 நிமிஷம் வேக விட்டிங்கனாவே சூப்பராக ஒரு கிரேவி ரெடி ஆகிடுங்க. செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் மிளகு தூக்கலாக போட்டு அரைச்சிங்கன்னா மிளகு நல்லா சல்லிக்கெல்லாம் சூப்பராக கேட்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சைடு மீன் குழம்பும் கொதிச்சிடுச்சு. கொதிச்ச உடனே மீனையும் சேர்த்துட்டேன் நான். இப்போ மீன் சேர்த்த பிறக்கும் சூப்பராக இருந்துச்சு. அந்த வாசமே நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இல்லை வேறு இதில் தேங்காய் சேர்ப்பாங்க, ஆனால் நான் தேங்காய் சேர்க்க மாட்டேன். ஏன்னா எனக்கு தேங்காய் பிடிக்காது. அதனால் நார்மல் கிரேவி பண்ணுவேன். ஸோ இதுதான் இங்கே பாருங்கள், நண்டு கிரேவி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சது நான் பண்ணியிருக்கிறேன். வேறு எப்படி செய்யலான்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் நண்டு கிரேவி ட்ரை பண்ணேன். நண்டு கிரேவி, மீன் வறுவல். யாரெல்லாம் ஜெனி அக்கா விலாக் பார்ப்பீங்க, நான் அவங்களுடைய ரொம்ப ஃபேவரெட். அவங்க பையனுக்கும் அவங்க பொண்ணுக்கும் எவ்வளோ சமைப்பாங்க. காலையில் டிஃபன்லேருந்து மதியானம் லஞ்சுலேருந்து அவங்கக்கிட்டேருந்து தான் நான் அதே போல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி தான் தடவையாக நான் இந்த அளவுக்கு செஞ்சுருக்கேன். ஏன்னா ஜென்னி விலாக் அந்த அக்கா அவ்வளோ அழகாக சமைப்பாங்க. அவங்க சமையலை பார்க்கும்போதே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. யாரெல்லாம் அந்த அக்காவோட சப்ஸ்கிரைபரோ, அந்த அக்காவோட சமையல் ரொம்ப பிடிக்குமோ கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி எங்கள் சாப்பாடு இது தான், வாங்க சாப்பிடலாம். எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட்டில் ஒரு ஹாய் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.